டாபிக் ரொட்டேஷ்னல் மோஷன். ரொட்டேஷ்னல் மோஷன். சார், ஒரு பாடி நேராக நடந்து போகுது, அப்போ அதுக்கு பேர் ஒன் டைமென்ஷனல் மோஷன். அதே பாடி XY பிளேனில் போகுது, டூ டைமென்ஷனல் மோஷன். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். சர்க்குலர் மோஷன் தான் டூ டைமென்ஷனல் மோஷனோட எக்ஸாம்பிள். ப்ரொஜெக்டைல் மோஷன் கூட டூ டைமென்ஷனல் மோஷனோட எக்ஸாம்பிள். அது என்னங்க சார் புதுசாக இருக்குது? சர்க்குலர் மோஷன் எங்களுக்கு தெரியுது. ஒரு ஃபிக்ஸ்டு சென்டரை வச்சுக்கிட்டு ஒரு பாடியோட ரேடியஸ் மாறாமல் சர்க்குலர் பாத்தில் சுற்றி வந்தால் அந்த மோஷனோட பேர் சர்க்குலர் மோஷன். அப்போ ரொட்டேஷ்னல் மோஷன்னா அப்படியே எல்லாரும் அண்ணாந்து மேலே பாருங்கள், ஃபேன் ஓடுது இல்லை சார்? எங்கள் வீட்டில் ஏசி தான் சார் போயிட்டுருக்கு, ஃபேன் போடல. ரைட், ஃபேன் ஒரு வேளை போயிட்டு இருந்ததுன்னா, ஃபேன் ஒரு வேளை ஆன் ஆகி ரொட்டேட் ஆகிட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் ரொட்டேஷ்னல் மோஷன். அப்போ ரொட்டேஷ்னல் மோஷனை எப்படி சார் டிஸ்கிரைப் பண்ணுறது? இது வந்து ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ். அந்த ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை பொறுத்து அந்த 3 பிளேடும் சுற்றி வருது பார்த்தீங்களா? அப்போது ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை பொறுத்து ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை பொறுத்து சுற்றி வந்தால் சர்க்குலர் மோஷன். அதே ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆனால் ரொட்டேஷ்னல் மோஷன். இன்னும் ரொம்ப அழகாக சொன்னால் பம்பரம் இல்லை, ஸ்பின்னிங் டாப் ஆங்கிலத்தில், தமிழில் பம்பரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பம்பரம் பாருங்களேன், நீங்கள் சப்போஸ் ஒரு வேளை நீங்கள் விளையாண்டுருக்கலாம், அப்படி இல்லைன்னா சினிமாக்கள்லையாவது அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு பம்பரம் எடுத்துப்பாங்க, ஒரு ரோப், ஒரு சின்னதாக ரோப் அது மேலே வைன் பண்ணுவாங்க. வைன் பண்ணி வேகமாக ரொட்டேட் பண்ணி விடும் பொழுது அது கீழே விழுந்து ரொம்ப அழகாக சுற்றும். இப்போ நான் சொல்லும் பொழுதே அந்த காட்சி உங்கள் கண்ணை தாண்டி அப்படியே மறைஞ்சி போயிட்டுருக்கும். ஸோ பம்பரம் சுற்றுறது இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஸோ இந்த பம்பரம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல அந்த நீடில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல கலர் கலராக அழகாக பம்பரம்லாம் போட்டிருப்பாங்க, தெரியுதா? இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க, அப்படி லைன்லாம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பம்பரம் பாருங்களேன், ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை பொறுத்து அதே இடத்துல நின்று சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு பேர் ரொட்டேஷ்னல் மோஷன். அப்போது ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை பொறுத்து ஒரு பாடி சுற்றி வந்தால் அதுக்கு பேர் ரொட்டேஷ்னல் மோஷன். ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு சுற்றி வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் சர்க்குலர் மோஷன். சரி, இதெல்லாம் புரியுது. நம்ம இன்னும் நல்லா புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். சூரியன், பூமி, எர்த்து இல்லை, எர்த்தஸ் ரிவால்வ் அரவுண்ட் த சன் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட் வித் 1/4g. கிராவிடேஷனில் எல்லோரும் நம்ம சூப்பராக படிக்க போகிறோம், ரைட்டா? இங்கே ஏன் ரொட்டேஷ்னல் மோஷன் பேச வரீங்க? உங்களுக்கு தெரியுமா, எர்த்து தன்னோட ஓன் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகும் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் மேலே. அப்போது பூமியானது தன்னைத்தானே சுற்றிக்கக்கூடிய இந்த மோஷனோட பேர் தான் சுழற்சி இயக்கம். சுழற்சி இயக்கம் தான் ரொட்டேஷ்னல் மோஷன், ரைட்டா? ஸோ அப்போது மூனஸ் ரிவால்வ் அரவுண்ட் த சன்னு, மூனஸ் ரிவால்வ் அரவுண்ட் த எர்த்து சர்க்குலர் ஆர்பிட். இந்த இடம் எர்த்துன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் மூணுன்னு வச்சுக்கோங்க. ஸோ மூன் வந்து எர்த்து சர்க்குலர் பாத்தில் சுற்றி வந்துட்டுருக்கு. அதே சன் இங்கே இருக்குன்னா எர்த் வந்து எலிப்டிக்கல் பாத்தில் போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் இந்த எலிப்டிக்கல் பாத்தில் போகும்பொழுதே இந்த எர்த் என்ன பண்ணும், தன்னைத்தானே சுற்றிக்கும். அந்த தன்னைத்தானே சுற்றிக்கிற இந்த ஃபினமினான் பேர் தான் ரொட்டேஷ்னல் மோஷன். சரி, ஓரளவு பரவாயில்ல. ரொட்டேஷ்னல் மோஷனுக்கு நிறைய எக்ஸாம்பிள் பேசிட்டோம். சரிடா, ரிஜிட் பாடினா என்னடா? ரிஜிட் பாடி, ரிஜிட் பாடி சார், ரிஜிட் பாடினா ஷேப்போ சைஸோ மாறாமல் இருந்தால் அதுக்கு பேர் ரிஜிட் பாடி. நீங்கள் என்ன தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண பிறகும் அந்த பாடியோட ஷேப், அந்த பாடியோட ஷேப், அந்த பாடியோட சைஸு எதுவுமே சேஞ்ச் ஆகாது. நீ என்ன தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் கூட, எவ்வளோ நிறையா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் கூட பாடியோட ஷேப்போ சைஸோ மாறாது. அப்படி இருந்தால் அந்த பாடியோட பேர் ரிஜிட் பாடி. ரிஜிட் பாடி மாதிரி ஒரு பாடி இந்த உலகத்தில் இருக்காடா? இல்லை சார். ரிஜிட் பாடி மாதிரி ஒரு பாடி இந்த வேர்ல்டில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா எல்லா பாடியுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அந்த பாடியோட ஷேப்போ சைஸோ என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும்ல. அப்போ லெட்டஸ் கன்சிடர் ரிஜிட் பாடி. எர்த் இஸ் அ ரிஜிட் பாடி அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எர்த்து கூட பர்ஃபெக்ட் ரிஜிட் பாடி கிடையாது. எர்த் இஸ் ரிஜிட். ரிஜிட் பாடினா ஷேப்போ சைஸோ மாறக்கூடாது, அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ரிஜிட் பாடி, ரைட்டா?
இது ஒரு ரிஜிட் பாடி ஞாபகம் வச்சுக்கலாமா? இது ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ். இந்த ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை பொறுத்து இந்த ரிஜிட் பாடி ரொட்டேட் ஆகுது. இங்கேருந்து ஆக்சிஸ்லேருந்து கேர்ஃபுல்லாக வேண்டாம். R1 டிஸ்டன்ஸில் ஃபஸ்ட் பாடி ஆஃப் மாஸ், R2 டிஸ்டன்ஸில் செகண்ட் பாடி ஆஃப் மாஸ், R3 டிஸ்டன்ஸில் தேர்ட் பார்ட்டிகளோட மாஸ். உங்களுக்கு புரியுதா? இதுதான் இந்த ரிஜிட் பாடி. இந்த ரிஜிட் பாடிக்குள்ளார நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பாத்தில் ரொட்டேட் ஆகும், சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் ஆகும். ஆக்சுவலாக அந்த பாடியில் என்ன நடக்குது? ரொட்டேஷ்னல் மோஷன். பாடிக்குள்ளார இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிகளும் என்ன மோஷனுக்கு எக்ஸிபிட் ஆகுது? சர்க்குலர் மோஷன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒமேகான்னா ஆங்குலர் வெலாசிட்டி. இந்த ஆங்குலர் வெலாசிட்டி எப்பவுமே மாறாது. நல்லா கற்றுக்கோங்க. ரொட்டேஷ்னல் மோஷனில் ஒரு ஜீவன் மட்டும்தான் மாறாது. ரொட்டேஷ்னல் மோஷனில் ஒரே ஒரு ஆள் மட்டும் சேஞ்ச் ஆக மாட்டாங்க. ஒமேகா மாறாது. ஒமேகான்றது யார் பாருங்க? ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். ரைட்டா? ஓகே, கேர்ஃபுல்லாக கவனிங்களேன். ஹரிஷ், அகிலன் எங்க? அஸ்வந்த் எங்க? கோகுலவாசன் எங்கடா அவனு? ரெண்டு பேரும் தெரியலையே சார். தெரியலையா? ரைட், நான் பேசிக்கிறேன். ஸோ ரொட்டேஷ்னல் மோஷனில் ஒமேகா மாறாது. சார் ஏற்கனவே நீங்கள் சர்க்குலர் மோஷனில் சொல்லி கொடுத்துருக்கீங்க V = R ஒமேகா. வின்னா லீனியர் வெலாசிட்டி. கவனமாக கவனி. R be the radius, ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி. சார் ரொட்டேஷ்னல் மோஷனில் ஒமேகா மாறாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. ரொட்டேஷ்னல் மோஷனில் ஆங்குலர் வெலாசிட்டி மாறக்கூடாது. கற்றுக்கிட்டிங்களா? ரைட், புரிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு 4 பேரை உங்களுக்கு நான் இன்ட்ரோ கொடுக்க போகிறேன். ஒருத்தவனோட பேர் தீட்டா. தீட்டா யாருங்க? சரிங்க, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆல்ரெடி சர்க்குலர் மோஷனில் சொல்லி கொடுத்துட்டேன், அதனால் கொஞ்சம் வேகமாக போயிடுறேன். ஒமேகா யாருடா? சார் ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி. ஆல்ஃபா ஆங்குலர் ஆக்சலரேஷன். இவங்களெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஒரு பாடி சர்க்குலர் பாத்தில் சுற்றி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியலாக அந்த பாயிண்ட் ஏல இருக்குது. ஆஃப்டர் டி டைம் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. கவனமாக கவனிங்க. இந்த 3 பேர் தான் இந்த ஒட்டுமொத்த டாப்பிக்கையே ஆள போகிறாங்க. இவனுங்க இல்லாமல் ஒரு சின்ன ஈக்குவேஷன் கூட உங்களால் பேச முடியாது. இவங்க 3 பேர் தான் இந்த ஒட்டுமொத்த டாப்பிக்கோட ஹீரோ. ரைட்டா? தீட்டா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். கதை முடி. கதை முடி. சார் இந்த இடம் நடாது எஸ், இந்த இடம் நடாது ஆறு. அப்போது தீட்டாவுக்கு ஆர்க் லென்த் பை ரேடியஸ். அப்போ தீட்டா = S/R. ஃபார்முலா படிங்க. S = R தீட்டா. இந்த ஃபார்முலா பார்த்தது உனக்கு இங்கே ஞாபகம் வரணும். சார் தீட்டா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், எஸ் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குமான ரிலேஷன் கேட்டாங்கன்னா ஆர் தீட்டான்னு சொல்லணும். ஆர் தீட்டா. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த தீட்டாவோட யூனிட் என்னடா? சார் ரேடியன். சிம்பிள் RAD. அது எப்படி வேணாலும் படிச்சுக்கோ, ரேட்னு கூட படிச்சுக்கோ, இல்லை RADன்னு படிச்சுக்கோ. ரேடியன். இப்போது 180 டிகிரின்னா எத்தனை ரேடியன்றா? பை ரேடியன். 360 டிகிரி எத்தனை ரேடியன்? 2π ரேடியன். உங்களுக்கு டிகிரியில் கொடுப்பாங்க, நீங்கள் ரேடியனில் கன்வெர்ட் பண்ணி சம போடணும். அதுக்கு என்ன சார் பண்ணுறது? 90 டிகிரி ரேடியனில் எப்பரா பண்ணுவேன்? π/180 மல்டிப்ளை பண்ணணும் சார், π/2. அப்போ இந்த இடம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. டிகிரியை ரேடியனாக எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்? சார் 270 டிகிரி. அப்போ π/180 0 0 2 9 18 3 9 27 3π/2. ஹவு டு கன்வெர்ட் டிகிரி இன்டு ரேடியன்? அதனால் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். டிகிரியை ரேடியனாக மாற்றணுன்னா π/180. கற்றுக்கிட்டிங்களா? ஸோ தீட்டா பற்றி பேசிட்டேன், யூனிட் பற்றி பேசிட்டேன், எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். தீட்டானா யார்? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒமேகா யாருங்க சார்? இதெல்லாம் நீங்கள் சர்க்குலர் மோஷனில் படிச்சிருக்கீங்க.
அதனால் காட்டிலும் உங்ககிட்ட சொல்லிவிட்டு லேசாக வேகமாக போகிறேன். ஒருவேளை உனக்கு புரியலன்னா நீ சார்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு நான் பொறுமையாக உனக்கு அழகாக கற்றுக் கொடுத்துட்டு போகிறேன். ஒமேகானா யார் பாய்ங்க சார்? ஒமேகானா ஆங்குலர் வெலாசிட்டி. எனக்கு லீனியர் வெலாசிட்டி தெரியும் சார். லீனியர் வெலாசிட்டிக்கு என்னடா ஃபார்முலா? லீனியர் வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் இல்லை d/t. அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி என்னடா ஃபார்முலா? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். விஷயம் புரியுதா? லீனியருக்கு லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலருக்கு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஒமேகாவுக்கு θ/t. இன்னும் நல்லா சொல்லுங்கடா சார். கரெக்டாக சொல்லணும்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். எல்லாம் ஃபார்முலா படிங்க. ஒமேகாவுக்கு θ/t. யூனிட் சொல்லி கொடுங்க சார். ரேடியன் பெர் செகண்ட். ரேடியனுக்கு டைமென்ஷன் கிடையாது. நல்லா கற்றுக்குங்க. ரேடியனுக்கு டைமென்ஷன் கிடையாது. நான் மேலேயே சொல்லியிருக்கணும், சொல்ல மறந்துட்டேன். நோ டைமென்ஷனல் ஃபார்முலா. செகண்டுக்கு டி இன்வெர்ஸ். உங்கள்கிட்ட கேட்குறேன், ஆங்குலர் வெலாசிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன சார்? டி இன்வெர்ஸ் சார். இல்லை 1/t டைமென்ஷனல் ஃபார்முலா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி S=r⁻θன்னு படிச்சிங்க. ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ds/dt இப்போ தான் சார் படித்தோம். லீனியர் வெலாசிட்டி. dθ/dt ஆங்குலர் வெலாசிட்டி. லீனியருக்கும் ஆங்குலருக்கும் என்னடா சம்பந்தம்? v=r⍵. ஃபிசிக்ஸில் நிறைய இடத்துல இந்த ஈக்குவேஷன் உள்ளே வரும்ப. v=r⍵. சார் நல்லா இருக்கு. வெக்டார் ஃபார்ம் சொல்லுங்கள் சார். v வெக்டார் ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர். தங்கங்களா, ஒமேகா வெக்டார் அதான் முன்னாடி வரணும். தெரியாமல் உன் இஷ்டத்துக்கு ஆர் கிராஸ் ஒமேகான்னு போடக்கூடாது. ஒமேகா கிராஸ் ஆருன்னு தான் எழுதணும். ஏன்னா ஒமேகா இஸ் தி ஆக்சியல் வெக்டார். ஆக்சியல் வெக்டார் இந்த வார்த்தையை ஒழுங்காக படிங்க. ஆக்சிஸில் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த ஃபேனு ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒமேகாவோட டைரக்ஷன் இதுவாக இருக்கும், இல்லை கீழே வரும். அப்போ அந்த ஆக்சிஸில் மட்டும்தான் ஒமேகா இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. எல்லாரும் நல்லா கற்றுக்கோ. ஒமேகா இஸ் தி ஆக்சியல் வெக்டார். ஒரு பொம்பரம் சுழலுது அப்படின்னா இந்த கோட்டுக்கு நேராக மட்டும்தான் ஒமேகா இருக்கும், வேறு எந்த இடத்துலையும் ஒமேகா இருக்காது. ஏன்னா இது ஆக்சியல் வெக்டார், ஆக்சிஸில் மட்டும்தான் இருக்கும். ரைட்டா? ஸோ இதில் பேசிக் வெக்டார் சம் கேட்பாங்க. ஒமேகா கொடுத்துருவாங்க, ஆர் கொடுத்துருவாங்க, வி கேட்பாங்க. வழக்கம் போல் ஐஜேகே போட்டுக்கோங்க. ஒமேகா 1, ஒமேகா 2, ஒமேகா 3 போட்டுக்கோங்க. R1, R2, R3 சால்வ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணிடு. இப்போ பேசினது ஆங்குலர் வெலாசிட்டி. அடுத்தது ஆங்குலர் ஆக்சலரேஷன் கற்றுக் கொடுங்க சார். ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆங்குலர் ஆக்சலரேஷன் என்னடா சொல்லுது? சஞ்சய் குட் ஈவினிங் பே. ஒரே நிமிஷம். மோனிஷ் குட் ஈவினிங் பே. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சஞ்சய் எங்கடா போன நேற்று? சார் நேற்று தூங்கிட்டேன் சார், உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னு தூங்கிட்டேன்னா பரவாயில்ல, வெறும் தூங்கிட்டேன்னா அது நல்ல பதிலாக இருக்காது. ரைட்டா? பை எல்லாருமே ஸ்கூல் முடிச்சு வந்ததும் முதல்ல மொபைல் பாருங்கள். மேக்ஸிமம் கிளாஸஸ் 6:30 to 7:30 எடுத்து முடிச்சுட்டு உங்களை ஃப்ரீ பண்ணிட்டா நீங்கள் அடுத்தடுத்து வேலையை பார்க்கலாம். ஸோ முன்னாடிலாம் 8:30 போயிட்டு இருந்தோம், ரொம்ப லேட்டாக போயிட்டு இருந்தது. பேரண்ட்ஸ் சைட்லேருந்து சார் ரொம்ப டிலே ஆகுதுன்னு இருந்தாங்க. அதனால் பிஃபோர் 8 நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம். மேபி 6:30 to 7:30 ஆர் 7 to 8. அதுக்கு மேலே போகாத நம்ம பார்த்துக்கலாம். என்றைக்காவது ரொம்ப ரேராக முடியல அப்படின்னா 7:30 to 8:30 வரைக்கும் போகலாம். ரைட்டா? அது கூட ரொம்ப ரேராக. அதனால் ஸ்கூல் முடிச்சு வந்ததும் முதல்ல மொபைல் எடுத்துப்பார். கண்டிப்பாக அந்த கிளாஸ் 6:30 இருக்கும், இல்லை 7 இருக்கும். உங்களோட சப்போஸ் என்ன ஒர்க் இருந்தாலும் இந்த கிளாஸை முடிச்சுட்டு நீ அடுத்து போயிட்டு ஃப்ரீயாக அந்த ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ரைட்டா? ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா. சார் ஏ ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும், லீனியர் ஆக்சலரேஷன். அப்போ A = dv/dt. அப்போ இங்கே சொல்லுங்கடா, dω/dt. ஆல்ஃபா = dω/dt. இல்லைன்னா வேறு மாதிரி சொல்லுங்கப்பா, d²θ/dt². டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டபுள் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது ஆக்சலரேஷன். ரைட்டா? ஸோ dω/dt. சார் யூனிட் கற்றுக் கொடுங்க.
இப்போ தாண்டா படித்தோம் ஒமேகாவுக்கு ரேடியன் பெர் செகண்டுன்ட்டு, டைமுக்கு ஒரு செகண்டுடா, அதனால் ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர். நீ நினைக்கலாம் இதெல்லாம் சர்க்குலர் மோஷன்லேயே வந்துச்சு சார். இப்போவும் அதான் சொல்கிறேன், சர்க்குலர் மோஷனில் படித்ததை தான் ரொட்டேஷனலில் திருப்பி படிக்க போகிறீங்க. ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பாடி ரேடியஸ் மாறாமல் சுற்றி வந்தால் சர்க்குலர் மோஷன். ஒரு ஆக்சிஸை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சுற்றி வந்தது அப்படின்னா ரொட்டேஷ்னல் மோஷன். அப்போ ரெண்டுத்துலேயும் ஒமேகா இருக்கும், ரெண்டுத்துலேயும் தீட்டா இருக்கும், ரெண்டுத்துலேயும் ஆல்ஃபா இருக்கும், எல்லாம் சேமாக தான் இருக்கும். டைமென்ஷன் கற்றுக் கொடுங்க சார், t⁻². அப்போ ஆங்குலர் ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் t⁻², ரேடியன், தர் இஸ் நோ டைமென்ஷனல் ஃபார்முலா. போகிறோமே, கிளம்புங்க போகணும். மழை வரலன்னா போகிறோம். சரி போகலாம், 7:30க்கு கிளம்புங்க. t⁻², ரைட்டா? ஸோ ஆல்ஃபாவுக்கு பதிலாக d ஒமேகா பை dt, d² தீட்டா பை dt ஸ்கொயர் சால்வ் பண்ணால் t⁻². ரைட், கற்றுக்கிட்டிங்களா? அடுத்தது சரி, ஏற்கனவே v = r ஒமேகான்னு ஒரு ரிலேஷன் போட்டிங்களே, அதுக்கு முன்னாடி s = r தீட்டான்னு ஒரு ரிலேஷன் போட்டிங்களே, அந்த மாதிரி இங்கே ஏதாவது ரிலேஷன் இருக்கா? பா உனக்கு புரியுதா? இந்த s = r தீட்டா லீனியருக்கும் ஆங்குலருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, v = r ஒமேகா லீனியருக்கும் ஆங்குலருக்கும், ரெண்டுத்தையும் ஒரு பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா சரியானு பாருங்க. வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க, ஒமேகாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. dv/dt ஆக்சலரேஷன், d ஒமேகா பை dt ஆங்குலர் ஆக்சலரேஷன், a = r∝. இந்த 3 ஈக்குவேஷனும் அங்கங்கே உனக்கு சின்னதாக ஒரு அணில் மாதிரி வந்து உதவி பண்ணும். ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும். இப்போ a = r∝. வெக்டார் ஃபார்ம் கற்றுக் கொடுங்க சார். a vector = ஆல்ஃபா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார். அப்போ இதில் ப்ராப்ளம் சால்விங் கற்றுக்கணும். ப்ராப்ளம் சால்விங் என்ன பண்ணுவீங்க? அவங்க ஏ வெக்டார் கேட்குறாங்க, வழக்கம் போல் மேலே ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார். ஆல்ஃபா வெக்டாருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க ஒரு பேஜுக்கு. ஆல்ஃபா வெக்டார் 1i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார். ஆர் வெக்டார் கொடுத்துருக்காங்க 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார். சும்மா நானாக ஒரு நம்பர் போடுறேன், 2 3 4. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, எப்படி சால்வ் பண்ண உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஐ மட்டும் வச்சுக்கோங்க, 8 - 9, மைனஸ் ஜே வச்சுக்கோங்க 4 - 6, கே வச்சுக்கோங்க 3 - 4. நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல உங்களுக்கு? ஐ மட்டும் வச்சிட்டிங்கன்னா 8 - 9 -1. நீ ட்ரெயின்டாக இருந்தால் ரொம்ப வேகமாக சால்வ் பண்ணுவீங்க. ஸோ ஜேக்கு மட்டும் மைனஸ் 4 - 6 -2, கே ப்ளஸ்ஸு 3 - 4 -1, மைனஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் கே வெக்டார். இதுதான் இந்த ஏ வெக்டார். பை இந்த மாதிரி லாஸ்ட் நீட்டுக்கு முன்னாடி 2 சம் கேட்டிருப்பாங்க, வேறு லெசனில். ஆனால் ஃபார்ம் வந்து வெக்டார் ஃபார்ம். டார்க் = r × f, அதிலிருந்து கேட்பாங்க. L = r × p, அதெல்லாம் இனிமேல் நீங்கள் படிக்க போகிறது, ரைட்டா? ஸோ எல்லாத்துக்கான ரிலேஷன் பேசியிருக்கோம், வெக்டார் ஃபார்ம் பற்றி பேசியிருக்கோம், டைமென்ஷன் ஃபார்முலா பற்றி பேசியிருக்கோம். ஒரு சின்ன ரிவிஷன் பாருங்க. தீட்டா s/r, ஒமேகா தீட்டா பை டி, ஆல்ஃபா ஒமேகா பை டி, ரேடியன் பெர் செகண்ட், ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர். இந்த கம்பேர் பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் எப்போவுமே. நோ டைமென்ஷனல் ஃபார்முலா, டி இன்வர்ஸ் t⁻². s = r theta, v = r omega, a = r∝. வெக்டார் ஃபார்ம் v வெக்டார் = omega cross r, a வெக்டார் = alpha cross r. இதுதான் கம்பேர் பண்ணி நீங்கள் படிக்கணும். உங்களுக்கு தெரியுமா, ஒமேகாவும் ஆல்ஃபாவும் ஆக்சியல் வெக்டார்ஸ். ஒமேகா அண்ட் ஆல்ஃபா ஆக்சிஸில் மட்டும்தான் இருக்கும். ஆக்சியல் வெக்டார் இப்போது நிறைய சினிமாக்களில் பார்த்துருப்பீங்க, ஹீரோயின் கொடையை பிடிச்சிக்கிட்டு அந்த கொடையை மட்டும் ரொட்டேட் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன் ஹீரோயின் நம்மளே செஞ்சு பார்ப்போமே. ஒரு கொடையை ஓப்பன் பண்ணிக்கோ, கொடையை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த கைப்பிடியை கீழே பிடிச்சிக்கிட்டு அப்படியே அழகாக ரொட்டேட் பண்ணுவீங்களே, சும்மா கை இல்லாமல் அப்படியே ரொட்டேட் பண்ணுவீங்களே,
அந்த கொடை கம்பி இருக்குல்ல, உங்கள் கை பிடிக்கிற வரைக்கும் அந்த டாப்லேருந்து கீழே வரைக்கும் இருக்குல்ல, ஸோ அதை பொறுத்து தான் அந்த அம்பர்லாம் ரொட்டேட் ஆகுது. அப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கல்ல, அதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அந்த இடத்துல தான் ஒமேகாவும் ஆல்ஃபாவும் வாழும், வேறு எங்கேயும் ஒமேகா ஆல்ஃபா இருக்காது. அதனால தான் ஒமேகா அண்ட் ஆல்ஃபா ஆக்சியல் வெக்டார்னு கற்றுக் கொடுக்குறோம். நல்லா கற்றுக்கிட்டிங்களா? ரைட். அடுத்தது சரி, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பேசுங்க. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கவனமாக கவனிங்க. v = u + at. இது அந்த ஊரில் ஒன் டைமென்ஷன் லீனியரில். இப்போ ஆக்சுவலாக நம்ம ரொட்டேஷ்னல் மோஷனுக்கு ரொம்பலாம் உள்ளே போகல, அப்படியே அதை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் ரொட்டேஷ்னல் மோஷனுக்குள்ளார நம்ம என்டர் ஆக முடியும். அதனால தான் இந்த பேசிக் சைடில் எப்பவுமே ஃபஸ்ட் கிளாஸ் அப்படி தான் இருக்கும். நேற்று கூட ஏசி பார்க்கும்பொழுது அப்படி தான் பேசியிருப்போம். அப்போது ரொட்டேஷ்னல் மோஷனோட கேட்டை ஓப்பன் பண்ணோன்னா உனக்கு சம் டேட்டாஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான கிளாஸ் தான் இந்த கிளாஸ். s = ut + ½ at². v² = u² + 2as. Sn = u + ½ a 2n - 1. கற்றுக்கிட்டிங்களா? இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அங்கே படித்தது. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அங்கே படித்தது. அதே இங்கே பார்த்தீங்கன்னா சார் ரொட்டேஷ்னலுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் சொல்லுங்கள் சார். அப்படியே பார்த்து எழுதுங்கடா. இப்போ நேற்றுலேருந்து ஒரு 4-5 மெசேஜ் கண்டினியூஸாக நிறைய ஒரு 4 பேர் நம்ம பசங்க வந்து லாஸ்ட் இயர் படித்த பசங்க. பிம்ஸில் 2 பேர் இருக்காங்க, மணக்குளநாயில் ஒருத்தவன், ஐஜியில் ஒருத்தவன். ஸோ இது வரைக்கும் அந்த லிஸ்ட்டோட தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆட்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரில. இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது டாக்டர் ராஜலக்ஷ்மி அவங்களோட டாக்டர், அவங்க லாஸ்ட் இயர் இங்கே தான் நம்ம இதே மாதிரி தான் உங்களை மாதிரி தான் ஆன்லைன் கிளாஸ் படித்தாங்க. அவங்க 585 சார் ஜாயிண்ட் இன் ஃபிசிக்ஸ்ன்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அடுத்த வருஷம் உங்ககிட்ட இருந்தும் இந்த மாதிரி செய்தி வரும்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக படிங்க. பக்கத்தில் இருக்கும், நம்ம இப்படி எட்டி பிடிக்கிற தூரம் தான். ரைட்டா? ஸோ ஒரு டைம் பிளேஸ் ஆகிட்டு உள்ளே போயிட்டா அப்படி வேறு மாதிரி இருக்கும். அது முக்கியமாக பாண்டி பிள்ளைங்களுக்கு சொல்கிறது, தமிழ்நாடு பிள்ளைங்களுக்கு சொல்கிறது. பாண்டி பேசுகிறவங்களாக இருந்ததுன்னா தோருக்கு ஜிப்மர், டவுன்லேருந்து எங்கே போனாலும் 1 கிலோமீட்டருக்குள்ளே ஓடி போயிடலாம். பட் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு 50 சீட் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உழைச்சிங்கன்னா ஈஸியாக உள்ளே வந்துடுவீங்க. தமிழ்நாடு பிள்ளைங்க கொஞ்சோண்டு கஷ்டப்படணும். அரௌண்ட் ஆல் இண்டியா ரேங்கில் வரணும், அந்த 300 சீட்டுக்கு காம்படிட் பண்ணணும், நம்ம 50 இல்லாமல். ஸோ அதனால் அங்கே எம்எம்சி போகிற வரைக்கும் நல்லது. அது வரைக்கும் கூட உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். சின்ன சின்ன விஷயம் தான். ஸோ நல்ல தெளிவு இருந்தால் போதும், அதையும் ஈஸியாக செஞ்சுட்டு வந்துடலாம். இப்போ உன்னால் முடியலன்னு சொல்லிட்டு இருக்கு, யாரோ ஒருத்தன் செஞ்சுட்டு தானே இருக்கான்ல. ஜிப்மரோட டாப்பர் ஒருத்தன் இருக்கான், எம்எம்சியோட டாப்பர் ஒருத்தன் இருக்கான். பட் நம்மளால் முடியலன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சார் அப்படி அவ்வளோ கஷ்டம் சார், எப்படி சார் ஜிப்மர்லாம் நினச்சி பாருங்க சார். இந்த டயலாக்லாம் ஸோ அப்போ நம்ம முடியல நீங்கள் உட்காந்துருக்கோம், ஆனால் அந்த பிளேஸில் யாரோ ஒருத்தங்க அச்சீவ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்கல்ல. ஸோ தெளிவான உழைப்பும் தெளிவான சிந்தனையும் இது ரெண்டும் இருந்தால் போதும். நீ பெருசாக 24 மணி நேரத்துக்கு 24 மணி நேரம் படித்து அப்படிலாம் பண்ண தேவை. ஸ்மார்ட்டாக நிதானமாக இப்படி போனால் இந்த இடத்துக்கு வர முடியலையே, அப்போ இந்த வழியை மாற்றி நம்ம இந்த பக்கமாக போனால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போராடி கற்றுக்க வேண்டியது தான். இன்னும் ஒரு 4-5 மாதம் அதுக்குள்ளே உனக்கே தெரிஞ்சிடும் ஃபுல்லாக. பிப்ரவரி மார்ச் வரும்பொழுதே நீங்கள் ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுவீங்க, எப்படி படிக்கணும் ஏது படிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸ் எல்லாத்தையும் கற்று எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரிவிஷனில் போய் நம்ம சூப்பராக பண்ணிக்கலாம். ரைட் பை. ஸோ இதே மாதிரி இங்கே ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பேசுங்க சார். இப்போ மைக்கு லைட்டாக பிளிங்க் ஆச்சு. சவுண்ட் கிளியராக இருக்கா? சஞ்சய், ராம் கோகுல், சைனி? எஸ் சார். ரைட். ஸோ v = u + at. இங்கே சொல்லுங்கள் சார், ஒமேகா = ω0 + α t. பட் நிதானம் வேணும், கவனமாக கவனி. இந்த ஃபார்முலாவை எப்படி அப்ரோச் பண்ணுறது? ω0 இனிஷியல் ஆங்குலர் ஆக்சலரேஷன், சாரி இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி, இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி. ஒமேகா ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி, ஆல்ஃபா ஆங்குலர் ஆக்சலரேஷன். சும்மா ஒரு சின்ன சம் பாரு. A body starts from rest, angular acceleration 3 radian per second square.
ஆஃப்டர் 10 செகண்ட் ஃபைண்ட் த ஆங்குலர் வெலாசிட்டி. சும்மா இதே மாதிரி தான் டேட்டா எடுக்க தெரியணும். எப்போவுமே பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்டுன்னா இங்கேயும் u 0, இங்கே ஒமேகா நாட் 0. உங்களுக்கு தெரியுமா இங்கே u என்ன ரோல் ப்ளே பண்ணுதோ அதே ரோல் தான் இங்கே ஒமேகா நாட் ப்ளே பண்ணுது. இது நேராக போகிறதுக்கான ஈக்குவேஷனு, இது சுற்றி சுற்றி வர்றதுக்கான ஈக்குவேஷன், அவ்வளோதான். இது லீனியர் மோஷன், இது ரொட்டேஷனல் மோஷன், இல்லை சர்க்குலர் மோஷன். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா ஒமேகா ஈக்குவல் டு ஆல்ஃபாவுக்கு பதிலாக 3, டைமுக்கு பதிலாக 10, அதனால் 30 ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர். தெரியுதா? ஸோ அடுத்த ஈக்குவேஷன் எழுதுங்க. எஸ்ஸுக்கு பதிலாக இங்கே என்னடா எழுதணும்? தீட்டா ஒமேகா நாட் டி ப்ளஸ் ஹாஃப் ஆல்ஃபா டி ஸ்கொயர். பயப்படாதுப்பா, எல்லா சம்மும் நான் போட்டு காமிக்கிறேன். இந்த லெசனில் ரொட்டேஷனல் மோஷன் சம் போடலன்னா சுத்தமாக புரியாமல் போயிடும். நீங்கள் கான்செப்டில் மட்டும் இன்றைக்கி இன்னும் ஒரு 2-3 கிளாஸ் கான்செப்ட் முடிச்சு கொடுத்துறேன். நான் சொல்கிற அன்றைக்கி தரவாக எல்லா ஃபார்முலாவும் படிச்சுட்டு வா, எல்லா சம்மையும் நான் உனக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா நாட் டி ப்ளஸ் ஆல்ஃபா டி ஸ்கொயர் ஒரு ஹாஃப். அடுத்த ஈக்குவேஷன் சரி நாங்களே எழுதுகிறோம் பார்த்து. வி ஸ்கொயர் எப்போ எழுதுவேன்? ஒமேகா ஸ்கொயர் சார், யூ ஸ்கொயர் ஒமேகா நாட் ஸ்கொயர் 2 ஆல்ஃபா தீட்டா. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். டிஆக்சலரேஷனாக இருந்ததுன்னா பாடி ஸ்டாப் ஆக போகுது. இந்த ஃபேன் சம்மெல்லாம் இங்கே தான் வரும். இந்த ஈக்குவேஷனில் தான் ஃபேன் சம் வரும். அது என்னங்க சார் ஃபேன் சம்மு? ஒரு ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறீங்க, அந்த ஃபேன் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகுது, ஸ்லோ டவுன் ஆகுது, ஸ்லோ டவுன் ஆகுது, ரெஸ்ட்டுக்கு வருது. அப்போ ரெஸ்ட்டுக்கு வந்தால் ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி 0, இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கும். ஆல்ஃபா கொடுத்துருப்பாங்க, தீட்டா கேட்பாங்க. அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் பை 2 ஆல்ஃபா. தெரியுதா? டேட்டா எடுக்கிறதுட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ ஆக்சலரேஷன்னா பாசிட்டிவ்னு போட போகிறேன், டிஆக்சலரேஷன்னா நெகட்டிவ்னு போட போகிறேன். ரைட்டா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கொஞ்சம் திருப்பி எழுதுங்க சார், கண்ணாப்படான்னு எழுதி வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்டா ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டி, ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா நாட் ஸ்கொயர், அதாவது வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2AS. எனக்கு தெரியலன்னா அப்படி தான் ஞாபகம் வச்சுப்பேன். எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் half AT ஸ்கொயர். Sn equal to u plus half a 2n minus 1, அது அங்கே இங்கே ஆல்ஃபா. இந்த 4 ஈக்குவேஷன்லேயும் ப்ராப்ளம் சால்விங்கில் கவனமாக இருக்கணும். சர்க்குலர் மோஷன்லேயும் சம் கேட்பாங்க, ரொட்டேஷ்னல் மோஷன்லேயும் சம் கேட்பாங்க. ரைட்டா? ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்னா எங்கெல்லாம் ஒமேகா நாட் பார்க்குறியோ அங்கெல்லாம் 0ன்னு கொடுங்க. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னா எல்லா இடத்துலையும் இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுக்கோ. ஒருவேளை டிஆக்சலரேஷன் அப்படின்னா கண்டிப்பாக ஒமேகா நாட் இருக்கும், ஒமேகா தான் 0 ஆகும். பாடி நிற்க போகுது, பாடி நிற்க போகுதுன்னா ரொட்டேஷ்னல் ஸ்டாப் ஆக போகுது. ரொட்டேஷ்னல் ஸ்டாப் ஆக போகுதுன்னா ஒமேகாவுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்? 0ன்னு கொடுக்கணும். ரைட்டா? ஸோ அந்த சம் வரும்போது சொல்லி கொடுக்குறேன், ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கோ. ஒமேகா ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி, ஒமேகா நாட் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி, ஆல்ஃபா ஆங்குலர் ஆக்சலரேஷன், தீட்டா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். நல்லா கற்றுக்கிட்டீங்களாப்பா? அடுத்தது ஸோ கிட்டத்தட்ட இன்ட்ரோ ஃபுல்லாக ஓரளவு அப்படியே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் டாபிக் உள்ளாரே நம்ம என்ட்ராக போகிறோம். ஸோ முதலாக ஒருத்தனை பற்றி பேச போகிறோம். இருக்கிறதுலே அவன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. என்ன பாருங்கள், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. பட் நிறைய விஷயம் பேசுகிறேன், எனக்கு என்னெல்லாம் தெரியுதோ எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க, அப்போ தான் ப்ராப்ளம் சால்விங் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு வரேன். ஸோ வெளியிலன்னா இந்த லெசனை விட்டு வெளியில், நீ வேறு எதுவும் நினச்சிக்காத. மாஸ்னா என்னடா சார்? மாஸ்னா லாஸ் ஆஃப் மோஷனில் இனர்ஷியான்னு நாங்கள் படித்தோம். இனர்ஷியான்னா நீங்களும் சொல்லி கொடுத்தீங்க, எங்கள் ஸ்கூல்லேயும் சொல்லி கொடுத்தாங்க, இன்னபிலிட்டி ஆஃப் த பாடி. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? டு ரெசிஸ்ட். ரெசிஸ்ட் உனக்கு புரியலன்னா அதுக்கான மீனிங் அப்போஸ். உன் கையில் ஒரு சின்ன கல்லை கொடுக்குறேன், தூக்கி போடுறா,
தூக்கி போடுற, வேகமாக போய் ரொம்ப தூரம் போய் விழுது. உன் கையில் ஒரு 25 கிலோ கல்லை கொடுக்குறேன், தூக்கி போடுற அப்படின்னா நீ கஷ்டப்பட்டு தூக்கி போடுற, ரொம்ப பக்கத்தில் தான் விழுது. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறீங்க? மோர் மாஸ், இட் ஹாஸ் அ மோர் இனர்ஷியா. லெஸ் மாஸ், லெஸ் இனர்ஷியா. சார் புரிஞ்சிருச்சு. வெயிட்டாக இருக்கிற பாடியை தூக்கி போட முடியாது. அப்போ வெயிட்டாக இருக்கிற பாடிக்கு மோஷனை அப்போஸ் பண்ணும். ஒரு பெரிய ராக், ஒரு பெரிய பாறாங்கல், இதான் நீ கையை வச்சு தள்ளுற, ரைட்டா? ஸோ 2 கையை வச்சு அப்படி தள்ளுறீங்க. தள்ளும் பொழுது இது மோர் மாஸாக இருக்குது அப்படின்னா உன்னால் தள்ள முடியாது. காரணம் இந்த மாஸ் தான் இனர்ஷியா. இனர்ஷியானா டு அப்போஸ். யார் அப்போஸ் பண்ணுது? மோஷனை அப்போஸ் பண்ணுது. சார் லீனியர் மோஷனை அப்போஸ் பண்ணா வெறும் இனர்ஷியா. அடுத்த டயலாக் என்னன்னு நீங்கள் என்ன பிடிச்சிருப்பீங்க? ரொட்டேஷ்னல் மோஷனை அப்போஸ் பண்ணா, டு அப்போஸ் rotational motion, to oppose rotational motion, moment of inertia. அப்போ லீனியர் மோஷனை அப்போஸ் பண்ணால் வெறும் இனர்ஷியா, ரொட்டேஷ்னல் மோஷனை அப்போஸ் பண்ணால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். புரியலன்னா என்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேன் நல்ல இந்த லாங் பிளேட் இருக்கும்ல, பெரிய பிளேட் இருக்கும் பாருங்கள், அந்த ஃபேன் புது ஃபேனாக இருக்கும்பொழுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள் கழித்து அதில் நிறைய டஸ்ட் பார்ட்டிகள், நம்ம வீட்டில் சொல்லலை ஒட்டடை அப்படி நிறைய டஸ்ட் பார்ட்டிகள் ஃபார்ம் ஆகிடுது. அப்போ அதோட மோஷன் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்கும். என்ன காரணம்னா அந்த பிளேட்ஸ் எல்லாம் வெயிட் ஆகிடுச்சுன்னா இனர்ஷியா, அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகிடுச்சு. அதால் ஸ்பீடாக சுற்ற முடியாது. டு அப்போஸ் த ரொட்டேஷ்னல் மோஷன். இவ்வளோ நாள் உனக்கு தெரியாமல் இருக்கலாம், நீ ஃபிசிக்ஸ் படிக்கல. இப்போ உங்கள் வீட்டு ஃபேனு டஸ்ட்டால் ஸ்லோவாக சுற்றுது அப்படின்னா அதுக்கான காரணம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்குது, ரொட்டேஷ்னல் கம்மியாக இருக்குது. அதே உன் ரூமில் ஒரு பெரிய பிளேட் ஃபேன், உன் தம்பி ரூம்லேயோ உன் அண்ணன் ரூம்லேயோ ஒரு சின்ன பிளேட் ஃபேன், எந்த ஃபேன் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும்? இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். சின்ன பிளேட் ஃபேனா பெரிய பிளேட் ஃபேனா? யார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆவாங்க? சும்மா சொல்லு. நான் தானே. ஸ்மால் பிளேட் ஃபேன் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? ஆரோட வேல்யூ கம்மி, இங்கே ஆரோட வேல்யூ அதிகம். அப்போ அந்த லீஃபோட சைஸு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்கும், ரொட்டேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். உனக்கு புரியுதா? இப்போ ரொம்ப அந்த ஃபேனு ரொம்ப ஸ்பீடாக போகணும் அப்படின்னா அதோட லீஃபோட சைஸ் இருக்குல்ல, அதை ரெடியூஸ் பண்ணணும். அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குறையும், ரொட்டேஷன் அதிகமாகும். ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கும் ரொட்டேஷனுக்கும் என்னடா சம்பந்தம்? இவ்வளோ நேரம் நான் சொன்னதை வச்சு சொல்லுங்கள், என்ன சம்பந்தம்? They are inversely proportional. அவ்வளோதான், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். when moment of inertia increases, ரொட்டேஷன் ரொம்ப கம்மியாக போயிடும். சரி, இதெல்லாம் ஓகே. எங்களுக்கு ஈக்குவேஷன் உள்ளே போங்க. இப்போது நீங்கள் இந்த டான்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு சர்க்குலர் பிளேட் இருக்கும், அந்த சர்க்குலர் பிளேட்டில் ஒரு பர்சன் நின்று டான்ஸ் பண்ணிகிட்ருப்பார். அவர் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிடுவார். இப்போது 2 கையை ரொம்ப ஓப்பனில் இருப்பார், 2 கையை நல்லா அந்த பெல்லி டான்சர்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, 2 கையை நல்லா ஓப்பனில் வச்சுட்டு சுற்றும் போது அவர் ஸ்லோவாக தான் சுற்றுவார். அதுக்கப்புறமா அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு நேரத்தில் சுற்றும்போது என்ன பண்ணுறாருனா அந்த 2 கையை ஃபோல்ட் பண்ணிக்கிறார்ல, ஃபோல்ட் பண்ணி செஸ்ட்டில் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணும்பொழுது அவரால் ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ண முடியும். ஏன்? ஆரை குறைக்கிறாரு, ஐயை அதிகமாக இருக்குது இங்கே. சரி, இங்கே வந்து ஆர் அதிகமாக இருக்குது, ஐ அதிகமாக இருக்குது. இங்கே ஆர் கம்மியாக இருக்குது, ஐ கம்மியாக இருக்குது. அப்போது இங்கே ரொட்டேஷன் ஸ்லோவாக இருக்குது, இங்கே ரொட்டேஷன் ஸ்பீடாக இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் என்ன தான் சார்? ரொம்ப நேரமாக ஆர் எம்என்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களே, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஒரு ஈக்குவேஷன் சொன்னீங்கன்னா அதை நானே சொல்லிட்டு போகிறேன்னு சொல்ல போகிறீங்க.
டே ஐ ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயரா. ஐனா யார் பா நல்லா கற்றுங்க அவ்வளோ சம் வரும் இந்த ஈக்குவேஷனில் இருந்து. ஐ ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர், ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்கள் சார். இதாம்பா அந்த ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ். இந்த ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாடி இருக்குது, அந்த பாடியோட மாஸ் எம். இப்போது இந்த பாடி என்ன ஆகுதுன்னா இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆக போகுது. ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஒரு பாடி இருக்கிறதுனால எம்ஆர் ஸ்கொயர், நிறைய பேர் இருந்தால் சமேஷன் ஆஃப் எம்ஆர் ஸ்கொயர். சமேஷன் ஆஃப் எம்ஆர் ஸ்கொயர் எப்படி எழுதுவீங்க? mn r1 ஸ்கொயர், m2 r2 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன், mn rn ஸ்கொயர். இதெல்லாம் சேர்ந்தால் தான் சமேஷன் ஆஃப் எம்ஆர் ஸ்கொயர். உனக்கு புரியுதா? மாஸ் அதிகமாக இருந்தால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகும், அப்போ ரொட்டேஷ்னல் ஸ்பீடு கம்மியாகும். இந்த லைன் புரியுதான்னு பாருங்க. இப்போ அந்த ஃபேன் பிளேடில் நிறைய மாஸ் டெபாசிட் ஆகிருக்கு, அந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் எல்லாம் டெபாசிட் ஆகிருக்கு. அப்போ மாஸ் அதிகமாகுது, ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகுது, ரொட்டேஷ்னல் ஸ்பீட் குறையுது. அதுக்கப்புறம் ஆக்சிஸ்லேருந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆர் கிரேட்டர். ஆர் கிரேட்டராக இருக்கும் பொழுது டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல், ஐயும் அதிகமாகுது, அதனால் ரொட்டேஷ்னல் ஸ்பீடு குறையுது. அப்போது மாஸ் கம்மியாக இருக்கணும், டிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்கணும். அப்படி ஆக்சிஸ்லேருந்து அப்படி இருந்தால் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குறையும், அதனால தான் ஸ்பீடு அதிகமாகும். ரைட்டா? டே உனக்கு தெரிஞ்ச நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லவா? கொஞ்சம் நேரம் சப்ஜெக்ட் நல்லா கற்றுங்க, சம்மெல்லாம் அசால்ட்டாக ஓடியாரும். சன்லேருந்து எர்த்து தூரமாக இருந்தால் அதுக்கு பேர் நீங்கள் எப்லியன்னு படிச்சிருப்பீங்க, அப்போஜி எப்லியன். பக்கத்தில் இருந்தால் பெருஜின்னு படிச்சிருப்பீங்க. நான் கிளாஸில் பசங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பி ஃபார் பக்கத்தில் பெருஜி அப்படி ஞாபகம் வச்சுப்பேன். ஏ ஃபார் தூரத்தில், அதாவது இன்னும் நல்ல தமிழ் வார்த்தை அப்பாலன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது வேர்டு ஒரு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, இருந்தாலும் அது ஒரு நல்ல தமிழ் வார்த்தை. அப்பால், அப்பால், தொலைவில், தொலைவில். லோக்கல் லாங்குவேஜ் பேசும்பொழுது அப்பால அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஞாபகத்துக்கு சொல்கிறேன்டா, வேறு ஒன்றும் இல்லை. பி ஃபார் பெருஜி பக்கத்தில், ஏ ஃபார் அப்பால அப்போஜி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போது இது ஒரு எலிப்டிக்கல் பாத். உங்களுக்கு நல்லா தெரியும், எர்த்து பெருஜிக்கு வரும்பொழுது தான் ஃபாஸ்ட்டாக சுற்றும், சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் போகும்பொழுது தான் பூமி ரொம்ப வேகமாக சுற்றும், தூரமாக இருக்கும்பொழுது ஸ்லோவாக தான் சுற்றும். என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் கிராவிடேஷன் லெசன் படிக்கும்பொழுது அட்ராக்டிவ்னு ஒரு வார்த்தை படிப்பேன், ஆனால் இந்த லெசனில் பாருங்கள் ஆர்பி ஆர்ஏ, ஆர்பி லெஸ் தென் ஆர்ஏ. ஒத்துக்கிறீங்களா? எங்கே டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கோ அங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்கும், எங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்கோ அங்கே ரொட்டேஷ்னல் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். சரியான காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க. பூமியானது சூரியனுக்கு மிக அருகாமையில் வரும் பொழுது அதோட சுழற்சி வேகம் அதிகமாக காரணம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குறையுது. ரைட்டா? அப்போஜியில் பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம், அப்போ ரொட்டேஷ்னல் ஸ்பீடு கம்மி. ரைட்? ஸோ இதுதான் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நிறைய பேசியிருக்கேன். நான் ஃபார்முலா இன்ட்ரோ மட்டும்தான் கொடுத்துருக்கேன். I = mr². பாருங்கள் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I = mr². சார் யூனிட் சொல்லி கொடுங்க. மாஸ் கிலோகிராம், டிஸ்டன்ஸா மீட்டர் ஸ்கொயர். கிலோகிராமுக்கு m, டிஸ்டன்ஸு L². இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. சரி, எங்களுக்கு ஸ்கேலார் பற்றி நல்லா தெரியும். இட் ஹாஸ் ஒன்லி மேக்னிடியூடு. வெக்டார் பற்றி நல்லா தெரியும், போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். காலங்காலமாக இது ரெண்டை பற்றி தான் நாங்கள் படிச்சிட்ருக்கோம். ஒட்டுமொத்த ஃபிசிக்ஸ் புக்கில் ஒரே ஒரு ஜீவன் மட்டும்தான் வேற ஆள். யார் சார் அவன்? டென்சார். டென்சார்னா என்னங்க சார்? தேவைக்கேற்ப ஸ்கேலாராகவும் வெக்டாராகவும் இருக்கும். அப்படியே கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல அது ஸ்கேலாராக தான் ஆக்ட் ஆகணும்னா ஸ்கேலாராக தான் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல அது வெக்டாராக இருக்கணும்னா அந்த இடத்துல வெக்டாராக இருக்கும். ரைட்டா? அப்போது டென்சார் யாருங்க சார்? டென்சார் குவான்டிட்டி
ஒட்டுமொத்த ஃபிசிக்ஸ் புக்கில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் டென்சார் குவான்டிட்டி, வேறு எங்கேயுமே நீ பார்க்க மாட்டேன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் த டென்சார் குவான்டிட்டி அப்படியே கேட்பாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஸ்கேலார், வெக்டார், டென்சார், நன். அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் தி டென்சார் குவான்டிட்டி. ஃப்ரீயாக இருக்கும்போது வாட் இஸ் டென்சார்னு அப்படியே கூகுளில் டைப் பண்ணுங்கள், கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்கேலாராக இருக்க வேண்டிய இடத்துல ஸ்கேலாராகவும் வெக்டாராக இருக்க வேண்டிய இடத்துல வெக்டாராகவும் ஆக்ட் ஆகும். அதனால் அதுக்கு பேர் டென்சார்னு வச்சுருப்பாங்க. ஸோ I = mr². யூனிட் சொல்லி கொடுத்துட்டேன், இவன் யாருன்னு சொல்லி கொடுத்துட்டேன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பேசியிருக்கோம், ரைட்டா? ஒரே நிமிஷம். ரைட். ஸோ அடுத்தது இந்த பேரலாக்ஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணால் அப்படியே பாதியிலே நின்றுட்டுருக்கும். ஒரே நிமிஷம். அதுக்கு பதிலாக சம் பார்த்தா கூட எல்லாமே நம்ம பேசிக்ஸ் தான் பேசியிருக்கோம். எல்லா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உள்ளே போயிருக்காங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் ஒரு கொஷின் உங்களால் சால்வ் பண்ண முடியும். நான் கொஷின் கேட்குற மாதிரி சொல்லுங்கள். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ பாடி டிபெண்ட்ஸ். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ பாடி டிபெண்ட்ஸ்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்கடா கொஷின் நம்பர் 5ல் உங்களுக்கு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ பாடி given axis of rotation depends. Distribution of masses. Option 1 distribution of masses. Option 2 distance of particle from axis. அதாவது இந்த இடத்த சொல்கிறாங்க, ஆரை சொல்கிறாங்க. மூணாவது ஷேப்பு. நீங்கள் சொல்லுங்கள், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு mr². அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இதில் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. நாலாவது ஆல் த போன்னு கொடுத்துருக்காங்க. பதில் சொல்லுங்கள் பா, என்னவா இருக்கும் ஆன்சரு? ஆல் ஆஃப் த அபோவ். ஆல் த அபோவ். காரணம், மாஸ் ஆஃப் த பாடி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். I = mr². டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆக்சிஸ் 6m. இன்னொரு முக்கியமான விஷயம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஷேப் முக்கியம். சர்க்குலர் டிஸ்காக இருந்தால் அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேறு, சர்க்குலர் ரிங்காக இருந்தால் வேறு, ஒரு ராடாக இருந்தால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேறு, யூனிஃபார்ம் ஸ்பியராக இருந்தால் வேறு, ஹாலோ ஸ்பியராக இருந்தால் வேறு. அப்போ ஒவ்வொரு பாடிக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டிப்பாக மாறும். அப்போ ஒவ்வொரு பாடிக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறும். அதனால் இட் டிபெண்ட்ஸ் ஷேப் அண்ட் சைஸ். ஷேப்பை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ரைட்டா? இந்த ஃப்ளைவீல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, பார்க்கில்லாம் பார்த்துருப்பீங்க. கொஷின் நம்பர் 6 நான் இந்த செஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் படித்து பார்த்து நீங்களே ட்ரை பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 6ல் நான் கொஷின் சொல்கிறேன். A flywheel is so constructed that almost whole of its mass is concentrated at the rim. இப்போ இந்த ஃப்ளைவீல்னால் பார்த்துருப்பீங்க, சின்ன பசங்களை ஏற்றி சுற்றும்ல, பார்க்கிலலாம் பார்த்துருப்பீங்க. இதான் அந்த ஃப்ளைவீல்னு வச்சுக்கோங்களேன், இதான் அந்த ரிம்முன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்தோட பேர் இந்த ரிம்மு. அந்த ஃப்ளைவீல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் பொழுது இந்த ரிம்மில் தான் எல்லா மாஸையும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. என்ன காரணமாக இருக்கும்? யாரா யோசிங்க. அதாவது இங்கே தான் மாஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டு இன்க்ரீஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஆப்ஷன் 1. ரெண்டாவது டு டிக்ரீஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஆப்ஷன் 2. மூணாவது டு இன்க்ரீஸ் ஸ்பீட் ஆஃப் ஃப்ளைவீல். கவனமாக கவனிங்க, இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் மறைஞ்சிருக்கு. நாலாவது டு இன்க்ரீஸ் பவர் ஆஃப் ஃப்ளைவீல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃப்ளைவீல் இருக்குது, அதில் ஆல்மோஸ்ட் எல்லா மாஸும் அந்த ரிம்மிலையே கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு. அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு யாரா சொல்லுங்கள்.
சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்? சார் ஏன்னா மாஸும் அப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். சரி, அதனால சார் மாஸும் மாஸ் அங்கதான் அதிகமா இருக்கிறதுனால. இல்லைப்பா, ரொம்ப நல்லா சொல்கிறேன். மாஸ் அதிகமாக இருக்குது, அதனால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். என்ன காரணத்துக்காக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக்குற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு நான் கேட்குறேன். அப்பதான் சார் ஃபாஸ்டா சுத்தும். ஏய், அப்படியே அப்ரூவரா மால்ட்ட பற்றியா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருந்தால் எந்த ஊரில் ஃபாஸ்ட்டாக சுற்றும்? சார் சாரி சார், ஸ்லோவா சுத்தும். ரைட், அதோட ஸ்பீடை குறைக்கணும். டேய், உங்களுக்கு புரியுதா எல்லாருக்குமே? இந்த ஃப்ளைவீலு காற்றடிக்கும் போது கண்ணா பின்னான்னு சேர்ந்து சுற்றக்கூடாது, ஃபாஸ்ட்டாக சுற்றக்கூடாது. சேஃப்காக அந்த ரிம் ஃபுல்லாக மாஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் மாஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, டு இன்க்ரீஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, டு டிக்ரீஸ் த ஸ்பீடு. ஒரு வார்த்தை கவனிச்சிங்களா? ஆப்ஷன் 1ல் நான் டு இன்க்ரீஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு போட்டிருக்கேன். ஆப்ஷன் 3ல் டு இன்க்ரீஸ் ஸ்பீட் போட்டிருக்கேன். அதே இங்கே ஒரு ஆப்ஷன் டு டிக்ரீஸ் ஸ்பீடுன்னு போட்டால் இதுவும் ரைட்டு. டு இன்க்ரீஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதுவும் ரைட்டு. டு இன்க்ரீஸ் ஸ்பீடுன்றது தப்பு, டு டிக்ரீஸ் ஸ்பீடு தான் ரைட்டு. அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை, இருந்தால் சொல்கிறேன். இந்த மாதிரி சம்மெல்லாம் நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும். மாஸ் ஆஃப் த ரிம்மில் இருக்கக்கூடிய மாஸ் அதிகமானா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகும். ஏன்னா அப்போ தான் வீலு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மினிமம் ஸ்பீடில் சுற்ற ஆரம்பிக்கும், சேஃபாக சுற்றி வரும். இந்த மாதிரி ஒரு 5-6 கொஷின் இருக்குது. அப்போ இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட்டாப்பா? ரைட். ஸோ இன்ட்ரோ முடிச்சிருக்கேன், எல்லா ஃபார்முலாவும் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு 4-5 ஃபார்முலா தான். டார்க்கு, ஆங்குலர் மொமெண்டம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஒவ்வொரு பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதுக்கப்புறம் ரோலிங் மோஷன் தூக்கிட்டாங்க லாஸ்ட் இயரு. இந்த வருஷம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்புறமா. ரைட்டா? ஸோ டியூஸ்டே இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிருக்கோம் இல்லையா? இதுக்கப்புறம் உங்களோட கிளாஸ் தேர்ஸ்டே. நாளைக்கு வந்து 12th கிளாஸு. நீ வந்ததும் ஸ்கூல் வந்ததுமே நீங்கள்